ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் பற்றி பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக இல்லையா பிஃபோர் வீடியோவில்? பட் பிஃபோர் கோயிங் டு ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் நம்மளுக்கு ரியல் இமேஜ்னால் என்ன, வர்ச்சுவல் இமேஜ்னால் என்னன்னு அதோட கிளியர் கட்டு தெரிஞ்சிச்சுன்னா ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? சரி, நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் இமேஜஸில் 2 வகையான இமேஜ். டைப்ஸ் ஆஃப் இமேஜஸில் 2 டைப்ஸு. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ரியல் இமேஜ், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வர்ச்சுவல் இமேஜ். சரி, இந்த ரியல் இமேஜும் எனக்கு ஒரு விதமான இமேஜ், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ரெண்டுமே எனக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் இமேஜ், டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் இமேஜஸ். பட் எனக்கு ரியல் இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா லைட் எனக்கு கன்வர்ஜ் ஆகும்போது கிடைக்கும். லைட் எனக்கு கன்வர்ஜ் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இதே எனக்கு வர்ச்சுவல் இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா லைட் எனக்கு டைவர்ஜ் ஆகணும். லைட் எனக்கு என்ன ஆகணும்? டைவர்ஜ் ஆகணும். லைட்டு டைவர்ஜ் ஆச்சுன்னா எனக்கு வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். லைட் கன்வர்ஜ் ஆச்சு அப்படின்னா ரியல் இமேஜ் வந்து எனக்கு என்ன ஆகும்? ஃபார்ம் ஆகும். சரிங்களா? சரி, இது எப்படி சார் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு ஒரு ரே டயக்ராமை நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இதுதான் எனக்கு கான்கேவ் மிரர். ஓகேங்களா? சரியா? பாருங்கள், சி, இது எஃப், இது பி. இந்த சிஎஃப்பி அப்படின்றது சினா சென்டர், எஃப்னா ஃபோக்கஸ், பினா போல். இந்த டேர்ம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வரக்கூடிய வீடியோவில் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எது டொனேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். சரியா? இப்போ பாருங்கள், இப்போது நான் ஒரு ஆப்ஜெக்ட்டு இந்த இடத்துல வச்சுருக்கேன். பிட்வீன் சி அண்ட் எஃப் வச்சுருக்கேன். பேரலாக ஒரு லைட் எடுக்கிறேன். ஆப்வியஸாக ஃபோக்கஸ் வழியாக போகும். நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸில் ஒரு லைட்டை ஃபால் பண்ணுறேன். ஆப்வியஸாக என்ன லைட் பேரலாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு விதமான இமேஜ் ஃபார்ம் ஆகுது. பட் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற இமேஜ் பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டடாக இருக்குது. இருக்கா இல்லையா? இமேஜ் எப்படி இருக்குது? எனக்கு இமேஜ் இஸ் இன்வெர்ட்டட். இமேஜ் எனக்கு என்ன இருக்குது? இன்வெர்ட்டடாக இருக்குது. கரெக்டாக? அண்டர்ஸ்டுட்? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இமேஜ் இன்வெர்ட்டடாக இருக்குது. இங்கே ஏ, சரி இங்கே பி, இங்கே ஏ, சரி இங்கே ஏ, இங்கே பி, இங்கே பி, இங்கே ஏ. கரெக்டாக? அப்போது இந்த இடத்துல இமேஜ் எப்படி எனக்கு இன்வெர்ட்டட் ஆகுது? 2 லைட் எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது? ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது, ஒரு கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்போது ஒரு இடத்துல எனக்கு லைட் ரேஸ் எனக்கு கன்வர்ஜ் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும்? ரியல் இமேஜ் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும்? ரியல் இமேஜ். if light rays are converging, means obviously எனக்கு என்னது? ரியல் இமேஜ் ஃபார்ம்ஸ். புரியுதா? சரி, இப்போ ரியல் இமேஜ் பற்றி தெரிஞ்சாச்சு. அதே மாதிரி ரியல் இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஈஸியாக ஸ்க்ரீனில் என்ன ஆகும்? ஃபார்ம் ஆகும். சரியா? சரி, இதுதான் வந்து ரியல் இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னா பார்ப்போம். சரிங்களா? பாருங்கள், இப்போது நான் ஒரு மிரர் வரைஞ்சிக்கிறேன். ஒரு பிளெயின் மிரர். ஓகேவா? இந்த இடத்துல நான் ஒரு ஆப்ஜெக்டை வச்சுருக்கேன். சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கேருந்து லைட்டு இந்த இடத்துல என்னோடய கண் இருக்குது. இங்கே தான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து பட்டு எனக்கு என்ன ஆகும்? என் கண்ணுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டாக? என் கண்ணுக்கு என்ன ஆகும்? பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இன்னொன்று, இங்கேருந்து ஒரு லைன் எடுக்கிறேன். இதுவும் பட்டு என்ன ஆகும்? என் கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னொரு ரைட் ரேஸ் எடுக்கிறேன். பட்டு என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? எல்லாமே எனக்கு பாருங்கள்
பட்டு லைட் ரேஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையா? ஓகேவா? இப்போது நான் இந்த இடத்துல இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை ஒபே பண்ணிடுச்சு. இந்த இடத்துல இந்த 2 லைட் இருக்கா, இந்த 2 லைட் ரேஸ் இருக்கா, இங்கே ஒன்று இருக்கா, இது 2. இந்த 2 லைட் ரேஸை நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும். தெரியுதா? அதே மாதிரி இப்படி ஒரு லைட் ரேஸையும் இந்த இடத்துல இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் எனக்கு என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது. ஆப்ஜெக்டோட இமேஜ் எனக்கு என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது. தெரியுதா? அப்போது எனக்கு லைட் ரேஸே எனக்கு கன்வர்ஜ் ஆச்சு அப்படின்னா எனக்கு ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இந்த லைட் ரேஸ் எனக்கு கன்வர்ஜ் ஆகலை, அதர் சைட் ஆஃப் த மிரர் தான் எனக்கு இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், வர்ச்சுவல் இமேஜஸ் எனக்கு என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். இதே தான் எனக்கு கான்வெக்ஸ் மிரர்லேயும் எனக்கு என்ன ஆகுது, வர்ச்சுவல் இமேஜஸ் தான் ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சு. இப்போது இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ரியல் இமேஜஸ் ஆர் இன்வெர்டட், வர்ச்சுவல் இமேஜஸ் ஆர் எரெக்டட். A real image always formed by convex lens, கரெக்டாக? அதே மாதிரி இட் இஸ் ஃபார்ம் பை கான்கேவ் மிரர் ஆல்சோ. கான்வெக்ஸ் லென்ஸ்லேயும் ஃபார்ம் ஆகும், கான்கேவ் மிரர்லேயும் ஃபார்ம் ஆகும். வர்ச்சுவல் இமேஜ் பார்த்திங்கன்னா கான்வெக்ஸ் ஆர் பிளெயின் மிரர். ஓகே, கான்வெக்ஸ் மிரர்லேயும் ஃபார்ம் ஆகும், பிளெயின் மிரர்லேயும் ஃபார்ம் ஆகும், அதே மாதிரி கான்கேவ் லென்ஸ்லேயும் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி ரியல் இமேஜஸ் ஆர் ஃபார்ம்ட் ஆன் ஸ்க்ரீனில் இருக்கும்போது ரியல் இமேஜஸ் ஃபார்ம் ஆகும். பட் வர்ச்சுவல் இமேஜஸ் ஸ்க்ரீனில் எனக்கு என்ன ஆகாது, ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ரியல் இமேஜஸ் ஆர் ஃபார்ம் டியூ டு ஆக்சுவல் இன்டர்செக்ஷன் ஆஃப் லைட் ரேஸ். ஸோ வர்ச்சுவல் இமேஜஸ் ஆர் ஃபார்ம் டியூ டு இமேஜினரி இன்டர்செக்ஷன் ஆஃப் லைட் ரேஸ். இதெல்லாம் இமேஜினரி இன்டர்செக்ஷன் ஆஃப் லைட் ரேஸ் எனக்கு இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆப்வியஸாக எனக்கு வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். லைட் ரேஸ் எனக்கு ஒரு இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா, லைட் ரேஸ் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது வந்து ரியல் இமேஜ். இதே எனக்கு இமேஜினரி லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா அது என்னது, வர்ச்சுவல் இமேஜ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிளியர் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் ரியல் இமேஜ், வாட் இஸ் வர்ச்சுவல் இமேஜ். இன்டர்செக்டிங் இமேஜினரி லைன்ஸ் எனக்கு ஒருத்தர் இன்டர்செக்ட் ஆனாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆப்வியஸ் எனக்கு என்ன இருக்கும், வர்ச்சுவல் இமேஜ் தான் இருக்கும். அதே எனக்கு வெறும் லைட் ரேஸ் எனக்கு கன்வர்ஜ் ஆச்சு, இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும், ரியல் இமேஜஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் பற்றி பார்ப்போம். இதோட டேர்ம்ஸ் ரிலேட்டட் எவ்ரி திங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பாய், தேங்க்யூ.